புதுச்சேரி ரேஷன் கடைகளில் இப்போ சிவப்பு ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசியும் கொடுக்கறாங்க. இதற்கிடையில புதுச்சேரி சட்டசபையில் எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தை திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில பொதுமக்களுக்கு 2 கிலோ இலவச கோதுமை கொடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வச்சிருக்காரு. அக்டோபர், நவம்பர் மாதங்களுக்கு தலா 2 கிலோன்னு மொத்தம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது. மேலும் நிருபர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இலவச அரிசியும் கோதுமையும் தொடர்ந்து வழங்கப்படும். சட்டசபையில் சொன்ன எல்லா வாக்குறுதிகளையும் அரசு நடைமுறைப்படுத்திட்டு வருது. ஜனவரி 3ஆம் தேதி முதல் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். அரிசி கோதுமை கொடுக்கிற பையில பிரதமர், முதலமைச்சர் படம் இருந்தா போதும், கவர்னர் படம் வேண்டாம் என்று அவர் சொல்லிட்டார். அதனால அவருடைய படம் அச்சிடப்படல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அப்போ நிருபர்கள், தாவேகா தலைவர் விஜய் ரேஷன் கடைகள் சரியா செயல்படலன்னு குற்றம் சாட்டி இருக்காரே அப்படின்னு கேட்டதுக்கு, பொதுமக்களை கேட்டு பாருங்க, ரேஷன் கடைகள்ல அரிசி கோதுமை சரியா வழங்கப்படுதுன்னு தெரியும், எங்கேயாவது குறை இருந்தா சொல்லலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. புதுச்சேரி பகுதியில் மட்டும் 2,63,386 ரேஷன் கார்டுகள் இருக்கு. காரைக்காலில் 60,225, மாகியில 7,981, ஏனாம்ல 15,498ன்னு மொத்தம் 3,47,090 ரேஷன் கார்டுகள் உள்ளன. இந்த எல்லா கார்டுகளுக்கும் இலவச கோதுமை கொடுக்கறதுக்காக மாதம் புதுச்சேரி பகுதிக்கு 521 மெட்ரிக் டன், காரைக்காலுக்கு 120, மாகிக்கு 16, ஏனாமுக்கு 31 என மொத்தம் 688 மெட்ரிக் டன் கோதுமை வாங்க போறாங்க. இந்த இலவச கோதுமை திட்டத்தால புதுச்சேரி அரசுக்கு மாதம் கூடுதலா 3.25 கோடி செலவாகும்னு முதலமைச்சர் சொன்னாரு.